This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சமீபத்தில் சதுரங்க வேட்டை பாணியில் சேலத்தில் ஒரு மோசடி நடந்திருக்குதுங்க. நம்ம சேனலோட நோக்கம் தொடர்ச்சியாக அங்கங்கே நடக்கிற மோசடிகளை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்குது, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள விழிப்புணர்வோடு இருக்க வைக்கிறது. அந்த மோசடி பற்றி நம்ம இப்போது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சேலம் அம்மாப்பேட்டையில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் பொதுமக்களை ஏமாற்றிய 4 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 வருடங்களுக்காக சேலம் மாநகர எல்லைக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டையில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் விஜயபானு, ஜெயபிரதா, பாஸ்கர் மற்றும் சையது முகமது ஆகியோர்கள் பொதுமக்களை வரவழைத்து இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, ஆங்கில மொழி பயிற்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரையிலான தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள், அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக டியூஷன் கற்றுத்தரப்படும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் கூடை பின்னல், பாக்குத்தட்டு தயாரித்தல், மெழுகுவர்த்தி, சாம்பிராணி தயாரித்தல் மற்றும் கைவினை தொழில்கள் கற்றுத்தரப்படும் என்றும், பயிற்சியின் போது 10 ரூபாயில் மதிய உணவு வழங்கப்படும் என்றும் விளம்பரம் செய்துள்ளார்கள். பொதுமக்களை கூட்டி சுமார் 1 மாதம் பயிற்சி அளித்து, பயிற்சியின் போது 10 ரூபாயில் இலவச சாப்பாடு மற்றும் இடையிலே தேநீர் மற்றும் தின்பண்டங்களை கொடுத்துள்ளார்கள். இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கூட ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் தாங்கள் தொடங்கும் திட்டத்தில் முதலீடு செய்தால் கூடுதலாக அதிக பணம் கிடைக்கும் என்றும், வாழ்க்கை தரம் உயரும் என்றும், அப்பொழுது தங்களைப் போல் நிறுவனம் ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவலாம் என்றும் சட்டத்தால் வரைமுறைப்படுத்தப்படாத பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதன்படி குரோசரி ஸ்கீம் என்ற பெயரில் ரூபாய் 1000 முதலீடு செய்தால் சுமார் 1.5 மாதத்திற்குள் 2000க்கான மளிகை சாமான்களும், பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் 7 மாதத்திற்கு 30,000 ரூபாய் வீதம் மொத்தமாக 2,10,000 தருவதாகவும், ஹவுசிங் பிளாட் ஸ்கீம் மூலம் 10,000 வீதம் 12 மாதத்திற்கு 1,20,000 முதலீடாக செலுத்தினால் 750 சதுரடிகள் காலிமனை கொடுப்பதாகவும், கோல்ட் ஜுவல் ஸ்கீம் கீழ் மாதம் 1,500 வீதம் 12 மாதங்களுக்கு 18,000 கட்டினால் 5 கிராம் தங்க நகை வழங்குவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய பொதுமக்கள் அவர்களின் வசதிக்கேற்ப பணத்தை கடந்த 2 வருடமாக முதலீடு செய்து வந்துள்ளனர். இறுதியாக 23/1/2025 பொதுமக்களிடம் ரூபாய் 1 லட்சத்தை டெபாசிட் செய்தால் 30,000 வீதம் 9 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்றும், இந்த சிறப்பு திட்டம் இன்றைய கடைசி என்றும் விளம்பரம் செய்து பொதுமக்களிடமிருந்து பணம் வசூல் செய்துள்ளார்கள். இது குறித்து 23/1/2025 அன்று கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு எண் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, பொருளாதார குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் தலைமையில் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் ஆளுநர்களின் தலைமையில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை இயங்கி வந்த சிவகாமி திருமண மண்டபத்திற்கு சென்றார்கள். சிறப்பு திட்டம் மற்றும் பிற திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் விஜயபானு, ஜெயபிரதா, பாஸ்கர் மற்றும் சையத் முகமது ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 12,68,42,850 ரூபாய் மற்றும் 3 கிலோகிராம் எடையுள்ள தங்க நகையும் 13 கிலோகிராம் எடையுள்ள வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தார்கள். குற்றவாளிகளையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றிய பொருட்களையும் கோவை TNPID கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டது.
மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பயன்படுத்தி வந்த 4 சக்கர வாகனங்கள் 3ஐயும் பறிமுதல் செய்ய வைத்துள்ளார்கள். மேலும் விசாரணையில் விஜயபானு மீது ஏற்கனவே சென்னை, பூந்தமல்லி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுமார் 216 நபர்கள் 4,31,95,500 பணம் இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார்கள். மேலும் இந்த நிறுவனத்தில் பணத்தை இழந்த பொதுமக்கள் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கொடுக்குமாறு தெரியப்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன மக்களே, விதவிதமாக ஒவ்வொருத்தரும் எப்படி ஏமாத்துறாங்க, மக்கள்லாம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி நீங்கள் கேட்டது மூலமாக அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது அதிகப்படியான லாபம் வருது அப்படின்னா அங்கே பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் இது எச்சரிக்கையாக இருக்கட்டும். நன்றி.